ஹாய் ஃபேமிலிஸு, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா நம்ம அருள்ஜோனை காத்த ஐயனார் கோயிலில் தான் இருக்கோம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு வந்தோம். எப்படிங்க பாருங்கள், அந்த முன்னாடி வராங்களா எங்கள் அண்ணன் தான். கோயில் எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. என்னென்னா இந்த தண்ணி ஒத்தாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒரு பொண்ணோட சாபம் தான். அந்த பொண்ணோட சாபத்தினால தான் இந்த தண்ணி ஒத்தாமையும் அந்த செம்மண் மாதிரி இருக்குல்லங்க, அந்த மாதிரி இருக்கிறது காரணம் அந்த பொண்ணு தான் காரணம். அந்த பொண்ணோட அந்த சாபத்தினால தான் இந்த மாதிரி இருக்குது. அந்த அர்ஜுனை காத்த ஐயனார் கோவிலுக்கு வரும்போது மக்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது, மக்கள் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கணும், அதனால தான் இந்த பெண்ணை வேண்டி கேட்டதுனால அந்த இது வரலாற்று இருக்குது. அங்கே என்னென்னா இதுன்னா மீன் நிறைய இருக்கும். ஜிலேபி இந்த மாதிரி நிறைய மீன் வளர்த்துருப்பாங்க. அந்த மீன் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அந்த மீனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பொறி போடுவாங்க. பொறி போட்டால் அது திங்கும். ஆனால் அந்த மீனை பிடிக்க முடியாது, ஏன்னா இது கோயில் மீன். கோயில் மீன் பிடிக்க மாட்டாங்க, பிடிக்க மாட்டாங்க. நல்லா இதாக இருக்கும், சம்மன் இருக்கும். அப்புறம் எவ்வளோ பெரிய தெளி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய பெரிய தெளியாக இருக்கும், கடித்தா அப்படியே விடாது. பார்க்க எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மனசாமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட அர்ஜுனை காத்த ஐயனாரை வேண்டிட்டு ஐயாவில் போயிருங்க. என்ன பார்த்திங்கன்னா இந்த கோயில் எங்கே இருக்குன்னா எப்படி வருதுன்னா, நம்ம குறும்பூர் தேரோட்டில் வழியில் வந்தீங்கன்னா அதில் அர்ஜுனை காத்த ஐயனார் போர்டு இருக்கும். அதில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் நம்ம ஐயனார் கோயில் வரும். அது பக்கம் தான். அந்த சைடு நீங்கள் உள்ள போனீங்கன்னா ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கும், ஆனால் பொறுமையாக போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் தண்ணி இருக்கும். பாருங்கள், தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது. உள்ள நிறைய மீன் இருக்குது பாருங்கள். வரும்போது நீங்கள் பொறி கூட வேண்டதெல்லாம் தப்பு இல்லை, ஆனால் இங்கே கடையிலேயும் கிடைக்கும். பார்த்துக்கோங்க, பிடிச்ச மாதிரி எதனாலும் செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நினச்ச காரியம் நடக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வந்திருக்கோம். பார்த்து லவ் யூ ஃபேமிலிஸ்.